அனைவருக்கும் வணக்கம். ஆசையின் ஓசை அது பரவாயில்ல, பேராசையின் ஓசை இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசம். பாசத்தை அழிச்சிரும், பண்பை அழிச்சிரும், நம்மளுடைய சுய இருப்பையே அழித்து ஒழித்து விடும் பேராசை. இல்லை, பேராசைப்பட்ட என்னென்னமோ செஞ்சு பல வகையில் வருமானம் வர வச்சு பலதரமான வேலைகளை காட்டி வாழ்ந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் 75 ஆண்டுகள் வந்தாலே, 75 ஆண்டுகளுங்கிறது ஓகே, இந்த 75 ஆண்டுகள் வந்த உடனே ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், பிரெயினில் ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளம் வந்துடுது கண் தெரிஞ்சே. ஆனால் அந்த சின்ன வயசில் உள்ள பேராசை கூட தப்பு தான். ரொம்ப வருஷம் ஆளாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வர்ற பேராசை அதுவும் மிகவும் தவறு. ஆனால் ரொம்ப முதியவர்களுக்கும் அந்த பேராசை அடங்குவதே இல்லை. ஏதோ ஒரு வழியில் எப்படியோ ஒரு மோசடி பண்ணி எப்படியோ ஏமாற்றி எப்படியோ செல்வம் சேர்த்துடணும். எல்லாம் மனிதனுடைய உடல் பலவீனமானது, பலமானதே கிடையாது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. உடம்புல ரத்த ஓட்டம்லாம் சின்ன 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 குழாய்கள் தானே, கேப்லரிஸு, நர்வ்ஸு, இவ்வளோ தான். நம்ம ஹார்ட்டே நம்ம கட்ட அந்த வாழ்வெல்லாம் அந்த இந்த கட்டவரல் அவ்வளோதான் இருக்கும். எப்படி நம்ம வீட்டில் நம்ம வீடு கட்டுறோம், பார்த்து கட்டுறோம், ப்ளம்பிங்கெல்லாம் பண்ணுறோம். ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்பிங்குள்ளெல்லாம் அப்படியே அடைப்பு அப்புறம் திருப்பி ப்ளம்பரை கூப்பிட்டு தான் சரி பண்ணணும். அதே தான் கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன், எங்கள் ஆளுங்க சர்ஜன்ஸ்லாம் பண்ணுறது. அந்த குழாயில் அந்த டெபாசிட்ஸ் போய்கிட்டே இருக்கும். அந்த டெபாசிட்ஸ் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ பெரிய பெரிய கார்டியாலஜிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆனால், ரொம்ப கவலைப்பட்டால், நிம்மதி இல்லாமல் இருந்தால் அந்த இரத்த குழாய்களில் போய்ட்டு அந்த ஃபேட்டு, அந்த டெபாசிஷன் அதிகமாக இருக்குமா. ஆமாம், அதுக்காக அவ்வளோதான். என்ன தான் புதுசாக வீடு பயங்கரமாக கட்டி எத்தனை கோடி போட்டு கட்டினாலும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அது ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே வீட்டுக்குள்ளே என்ன ஒயரிங் போயிடும், அந்த ஒயரிங் திருப்பி பண்ணி ஆகணும். அதே கதை தான் இதில். ஒயரிங்னு சொல்கிறது நம்ம நர்வ்ஸு, ப்ளம்பிங்னு சொல்கிறது நம்ம ரத்த குழாய்கள், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸு, இவ்வளோ தான் வாழ்க்கை. பார்த்தீங்களா, புது வீடு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வீடாகிட்டு அதில் ஏற்படுற இடர்பாடுகளை நம்ம திருப்பி சரி செஞ்சால் தான் சரியாக இருக்கும். உடம்பும் அப்படி தான். அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்பைரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. உடம்பு முடியாமல் இருக்கா, டாக்டர் போனோமா, ரைட், ஆப்ரேஷன் பண்ணோமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா, உடனே பேராசை திருப்பி ஆரம்பிச்சிருது. போய் சர்ஜரி பண்ணோமா, ஒரு 2 மாதத்துக்கு பேராசை இல்லாமல் இருக்குது, திருப்பி பேராசை ஆரம்பிச்சிருது. எதிரி அதை உண்மையிலே பார்த்தோன்னா, ஒவ்வொரு முறை உடம்பு முடியாதப்பையும் நம்மளுடைய மனிதர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் வரணும், அகம்பாவம் குறையணும். அடுத்தவனை பார்த்து ஒரு கெட்ட எண்ணங்கள் உள்ளதை குறைச்சிக்கணும். ஐயோ, சில பேர் நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பமே இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லா குடும்பமும் நம்ம குடும்பமே, எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள், எல்லா மனிதர்களும் பாவம். உண்மையிலே பார்த்தோம்னா அவ்வளோ பலவீனமான மனித உடல் உயிருது. அப்படி வேகமாக ஏதோ ஒன்று அடித்தா கீழே விழுந்த உடனே ஹெட் இன்ஜுரி கதை முடிஞ்சு போயிடுது. அவ்வளோ பலவீனமான உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ பேராசைப்படுறோம். நம்ம நிலையில்லா தன்மையை எல்லோரும் உணர மறுக்கிறோம். நிலையில்லா தன்மையை ஒரு மனுஷன் தினம் தான் மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த உலகத்தில் இவ்வளோ அவலம் வருமா? எப்படியோ பண்ணி சம்பாதிக்கணும், நம்ம எல்லாரோடையும் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உலக பேரழிவுகள், உலக அழிவுகள்லாம் வருமா? இப்போ நாடுகள்லாம் பாருங்கள், என் இனம் மட்டுமா வாழணும், உன் இனம் வாழக்கூடாது. இப்போ பாருங்கள், இஸ்ரேல், காசா, ஈரான், இதெல்லாம் தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, நிம்மதி ரொம்ப வேணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும். அப்படி இருந்த உலகம் எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் பெரிய அறிவாளி, என் குலம் பெருசு, என் கோத்திரம் பெருசு, என் இனம் பெருசு, என் மதம் பெருசுங்கிற அந்த ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மை தான் அந்த மனித உயிர்களையும் மனித வர்க்கத்தையும் அழித்து ஒழிக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்தனாலும் இவ்வளோ நாகரிகம் வளர்ந்து, எல்லாரும் அறிவியல் இவ்வளோ வளர்ந்து, இவ்வளோ பெரிய அறிவாளிகளை ஆன பின்பாவது பேராசையை குறைத்து அளவான ஆசையோடு வாழ்ந்து போதுங்கிற குணமே புண் செய்யும் மருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. அது போதும். இப்போ என்ன கொடியாக சேர்த்தா மட்டும் நம்ம ஆயுசு கூடிகிற போதா? வேணால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறப்ப கொஞ்சம் வசதி வாய்ப்பாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நிர்ணயிக்கப்பட்டது நடந்தே தீரும். எதுக்கு அவ்வளோ பலதரப்பட்ட செல்வங்களே நம்ம ஒரு இடத்துல குவிச்சு அப்படி நிற்கணும், பல பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு நம்ம சந்தோஷத்தை தினம் இழக்கிறோம்? ரொம்ப பேருடைய கவலைகளே தான். என்னுடைய பொருளாதார தரம் குறைந்து போயிட்டாலும் சொந்தக்காரன் என்னை மதிப்பானோ மதிக்க மாட்டானோ, உற்றார் உறவினர்கள் ஊரார்கள் என்னை மதிப்பார்களோ மதிக்க மாட்டார்களோ, அவர்கள் என்னை மதிக்கணுங்கிறதுக்காகவே பல தவறான வழிகளையும் பேராசைப்பட்டு பலவிதமாக செல்வத்தை சேர்க்க நினைக்கிறது
உண்மையிலேயே நம்ம இறை படைக்கப்பட்ட நோக்கம் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாக நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இயற்கை நம்மளை படைச்சிருக்கு. ஆனால் அந்த சந்தோஷங்களை நம்ம வந்து பேராசைங்கிற ஒன்றை வச்சு நம்ம எல்லோரும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிலையாமையை நினைத்து நிலையான ஒன்று தான் இங்கே நிலையாக இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய கால்களையும் கரத்தையும் பிடித்து நம்ம இந்த வாழ்க்கையை தினமும் சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச சந்தோஷமான ஒரு வார்த்தையை நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, வாழ்க அப்படின்னு எல்லாரும் பார்க்குறவங்கலாம் அப்படி இன்முகத்தோடு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் பேராசை வேண்டாம். அழகான வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து நாம் வாழ்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வாழ்க.